வணக்கம். ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அந்த உண்மையை கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம்? அதாவது தேர்தலில் பிஜேபி தேர்தல் கமிஷனோடு சேர்ந்து, தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து ஓட்டுகளை திருடி இருக்கிறது, ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல நிறைய தில்லமுள்ள பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாரு. ஆதாரங்களோட சொல்லி என்ன பிரயோஜனம்? எலெக்ஷன் கமிஷன் எங்க ஜி கையில, உச்ச நீதிமன்றம் எங்க ஜி கையில, எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே எங்க ஜி கையில இருக்கும் பொழுது, அதாவது அயோக்கியர்கள் ஆட்சியில் நேர்மைக்கு இடமேது அப்படிங்கிற கதையாதான் ராகுல் காந்தி ஓட்டர் லிஸ்ட்ல என்னென்னலாம் தில்லுமுள்ளு எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்கு, பிஜேபியோட சேருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கர்நாடகாவில் ஒரு தொகுதியை மட்டுமே எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அதில் மட்டுமே 1,00,000 வாக்குகளை திருடி இருக்கிறது, ஓட்டர்ஸை திருடி இருக்கிறாங்க. அப்போ நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தலில் நிலை என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000 ஓட்டு எப்படி திருடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, 11,965 ஓட்டுகள் டூப்ளிகேட் ஓட்ஸ், அதாவது அவருடைய பேரு அந்த கர்நாடகா தொகுதியிலையும் இருக்கும், வேற ஒரு ஸ்டேட் தொகுதியிலும் இருக்கலாம், வேற ஒரு அதே ஸ்டேட்ல வேற ஒரு தொகுதியிலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரே ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பட்டியல்ல இதை கண்டுபிடிச்சிருக்காரு. 1,00,000 ஓட்டுல பிரச்சனைகள் இருக்குது, திருட்டுத்தனம் இருக்கு, 1,250 ஓட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் 40,009 ஓட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் அப்படின்னா டோர் நம்பர் 0000, தெரு பெயரே இருக்காது. இப்படி பலவிதமான அதிசயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ராமராஜ்யத்தில் இப்படி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ் 10,452 ஓட்டு எண்ணிக்கை, அதாவது ஒரே ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள 80 பேர், 100 பேர், 200 பேர் வாழ்ற மாதிரி அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் எப்படி பாசிபிள்? சனாதன ராமராஜ்ய ஆட்சியில எல்லாமே பாசிபிள். அடுத்தது மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6, அதுல 33,692 ஓட்டுகள் தப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார்ம் 6 அப்படிங்கிறது முதல் தடவையா ஓட்டுகளை வாக்காளராக பதிவு செஞ்சுக்கிறது. அப்படி ஒருத்தரே பல தடவை ஃபார்ம் 6ல தன்னை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ 1,250 ஓட்டுகள் ஒரு தொகுதியில மட்டுமே தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை வைத்து ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிஜேபியினுடைய வெற்றி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த மாதிரி தேர்தல்ல ஓட்டுகளை திருடி தில்லுமுள்ளு பண்ணது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரால எப்படி திடீர்னு 4-5 மாசத்துல 30 லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்களின் எண்ணிக்கை உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். மகாராஷ்டிரால வாக்காளர்கள் எண்ணிக்கை உயர்ந்ததா? பீகார்ல SIR அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எலெக்ஷன் கமிஷன் மூலியமா பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணிருக்குன்னா, 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியல் இருந்து நீக்கிருக்கு. மகாராஷ்டிரால கூட்டுது, பீகார்ல குறைக்குது, கர்நாடகால தில்லுமுள்ளு பண்ணுது. கர்நாடகால மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல பிஜேபி எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து தில்லுமுள்ளு பண்ணிருக்கு அப்படிங்கறத ராகுல் காந்தி ஆதாரத்தோட சொல்லி இருக்கிறாரு. இப்ப இந்த 65 லட்சம் வாக்காளர்களை பீகார்களுடைய வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கினீங்க இல்லையா, அந்த விவரங்களை கொடுங்க, எதுக்காக யார் யாரை நீக்கினீங்க, அந்த பட்டியலை கொடுங்கன்னு எதிர்கட்சி கேட்டா கொடுக்க மாட்டேன் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. சரி, உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் அபிடவிட் என்ன கொடுக்குது தேர்தல் ஆணையம் அப்படின்னா, ஏன் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் எங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில், சுதந்திர நாட்டில் நடக்க முடியுமா அப்படின்னா, மோடி பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மா பிரதமர் மோடிஜி இருக்கிற நாட்டுல இது எல்லாம் நடக்கும். இதுக்கு பேர் தான் சனாதனம். இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு நீங்க சொன்னா உங்க மேலேயே கேஸ் போடுவோம். இதுல என்ன பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட சேர்ந்து இப்படி வாக்காளர்கள் பட்டியல தில்லுமுள்ள எல்லாம் பண்ணியிருக்குன்னு ராகுல் காந்தி சொல்லும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் உடனே நடவடிக்கை எடுத்துது. வாக்காளர் பட்டியலை திருத்திருச்சான்னு கேக்குறீங்களா? குற்றச்சாட்டு சொன்ன ராகுல் காந்தி மேல நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. நீங்க சொல்றது பொய், நீங்க வச்சிருக்கிற பட்டியல் தேர்தல் கமிஷன் கொடுத்த பட்டியல் கிடையாது, நீங்க எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்க, வாங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறம் சத்தியப்பிரமாணம் பண்ணுங்க, நீங்க சொல்றது போலியானது அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பாத்தீங்களா? அதாவது சாதாரணமாவே இப்ப நம்ம மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் போட்டுட்டார்,
சார் இவன் வந்து என்னோடதை திருடிவிட்டான் அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சார் இவன் வந்து கொலை பண்ணிவிட்டான் அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா, யார் மேல குற்றம் சாத்தினாமோ அவங்க கிட்டதான் இருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் மேல ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் தானே தன்னை குற்றமற்றவர்கள்னு நிரூபிக்கணும். தேர்தல்ல தில்லுமுள்ளு பண்ணல, ஓட்டர் லிஸ்ட்ல தில்லுமுள்ளு பண்ணல அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது யாரு? எலெக்ஷன் கமிஷன். ஆனா எங்க மோடிஜியோட ராமராஜ்யத்துல யாரு குற்றம் சொல்றாங்களோ அவங்க மேலேயே கேஸ் போட்டுருவோம், அவங்க மேலேயே அவதூறு வதந்தி எல்லாம் பரப்போம். சங்கிங்க அதாவது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறாங்க சங்கிங்க. மாட்டு சாணி தின்னுன்னா திங்குறாங்க, மாட்டு மூத்திரம் தின்னுன்னா தின்றாங்க. ஷோ இன்னும் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இன்னும் பலான வேலையெல்லாம் கூட பண்றாங்க. சரிப்பா, இந்த மாதிரி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஸ்கேம் பண்ணி தான் அவங்க மோடிஜி ஜெயிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா ஜெயிச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையா, இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வக்கே இல்லாதவையா அப்படின்னு சொன்னால் கூட சங்கிகள் போய் பிஜேபிக்கு சனாதனத்துக்கு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னா, பிஜேபி சங்கிகள், பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பவர்கள், எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்பாதவர்கள்லாம் தட்டுல எண்ணெய் போட்டு திங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ராகுல் காந்தி முன்னாடியே கேட்டிருந்தாரு, மகாராஷ்டிரா தேர்தல் வாக்குப்பதிவுல கடைசி 1 மணி நேரத்துல ஒரு தொகுதியில வாக்காளர் அதாவது ஓட்டு எண்ணிக்கை அதிகமாயிருக்கு, அது எப்படி, அதனால சிசிடிவி கேமரா சிசிடிவி காட்சிகளை எல்லாம் கொடுங்கன்னு கேட்கும்போது எலெக்ஷன் கமிஷன் யோசிச்சது, சட்டத்துல இந்த மாதிரி சிசிடிவி ரெக்கார்டை கேட்டா கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு அப்படிங்கறதுனால தேர்தல் கமிஷன் சிசிடிவி கொடுத்துச்சுன்னு சொல்றீங்களா? சிசிடிவி காட்சிகளை கேட்டால் கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்ட விதிமுறையை மாத்திடுச்சு. ராமராஜ்யம் இல்லையா, சனாதனம் இல்லையா, அதனால அதெல்லாம் நடக்கதான் செய்யும். அப்புறமா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்க வந்து ஒரு இமேஜ் ஃபார்ம்ல கொடுக்குறீங்க, இல்ல வேற மாதிரி டிஜிட்டல் ஃபார்ம்ல கொடுங்க கம்பாரிசனுக்கு செக் பண்றதுக்கு அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டாரு. கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுது. டிஜிட்டல் ஃபார்ம்ல கொடுத்தாதான் நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவேல. டிஜிட்டல் இந்தியான்னு மோடிச்சு ஒரு பக்கம் கூவுன்னு கூவினால் கூட தில்லுமுள்ள கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் டிஜிட்டல் ஃபார்ம்ல கொடுக்க மாட்டோம். டிஜிட்டல் ஃபார்ம்னு எதுக்கு கொண்டு வந்தோம், டிஜிட்டல் இந்தியான்னு எதுக்கு கொண்டு வந்தோம், நீங்க பண்ணக்கூடிய 10, 100, 1000 டிரான்சாக்ஷனை கூட அக்கௌண்ட்ல கொண்டு வந்து அதுக்கு டாக்ஸ் போட முடியுமான்னு செக் பண்றதுக்காக தான் டிஜிட்டல் இந்தியாங்கிறத எங்க மோடிஜி கொண்டு வந்தார். புரியுறதோ? விளங்குதா ராமராஜ்யம்னா என்னன்னு? இப்போ டிஜிட்டல் இந்தியாவாச்சே, டிஜிட்டல் ஃபார்ம்ல அதாவது செக் பண்ற ஃபார்ம்ல டேட்டாவை அனலைஸ் பண்ற ஃபார்ம்ல ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் கொடுக்கல. அடுத்தது தேர்தல் ஆணைய அதிகாரி, உச்சபட்ச அதிகாரியை நியமிப்பதில் என்ன ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா, தேர்தல் ஆணைய அதிகாரி இந்த டெல்லியில இருப்பார் இல்லையா, அவரை யார் யார் நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அப்புறம் சிஜேஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா இருப்பார் பாருங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணைய அதிகாரியை, தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமிக்கலாம்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. எங்க மோடிஜி என்ன பண்ணார், அது எதுக்கு தலைமை நீதிபதியெல்லாம் சேர்ந்து நியமிக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, போனா போறது, வேற வழி இல்லை, எதிர்கட்சி தலைவர் இருக்கட்டும், பிரதமர் நான் இருந்துப்பேன், இன்னொருத்தராக தலைமை நீதிபதிக்கு பதிலாக நான் நியமிக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் அமைச்சரே இருப்பார் அப்படின்னு சட்ட விதிமுறையை திருத்தினர். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நோ 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 நோ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதி அந்த லிஸ்ட்ல இருந்தே ஆகணும், அவரும் சேர்ந்துதான் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு. ஆனா எங்க மோடிஜி மதிக்கலையே. எப்படி மதிப்பார்? பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணியாத்மா போய் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றதெல்லாம் எங்க மோடிஜி மதிப்பாரோ? மதிக்கல. அவர் இஷ்டத்துக்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை வந்து அதிகாரியை நியமிச்சார். அப்பதானே இப்படியெல்லாம் வந்து திருட்டுத்தனம் தில்லுமுள்ளெல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பண்ண முடியும். நேர்மையான அதிகாரியெல்லாம் வந்தா எங்க மோடிஜி வின் பண்ணி இருக்க முடியுமா? ராமராஜ்யத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கெல்லாம் வரிய அள்ளி அள்ளி வீச முடியுமா? நாட்டை வறுமையிலையும் பட்டினி கோட்லையும் கீழே இறக்க முடியுமா? அதானி அம்பானி போன்ற அத்திம்பேர்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க முடியுமா? முக்கியமான பாயிண்ட். அந்த மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பதிலையும் தில்லுமுள்ளு பிஜேபி பண்ணிச்சு. எப்படி ராமராஜ்யத்தோட அருமை? அடுத்ததா எந்த டீடைல்ஸ் கேட்டாலும் கொடுக்க முடியாது, டிரான்ஸ்பரன்சியே இல்லை தலைமை தேர்தல் இதுல அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. மிக முக்கியமானது,
தேர்தல் முடிஞ்சு இத்தனை சதவிகித வாக்குப்பதிவு அப்படின்னு ஈவினிங் 5 மணிக்கு ஒன்று சொல்லுமா தேர்தல் ஆணையம், 6 மணிக்கு ஒன்று சொல்லுமா, அப்புறம் 7 மணிக்கு ஒன்று சொல்லுமா, மறுநாள் கருத்தால வேற ஒன்று சொல்லும். முதல் நாள் சாயந்தரத்துக்கும் மறுநாள் காலையிலேக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். எப்படா இந்த டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ராமராஜ்யம் இல்லையா, சனாதனம் இல்லையா, இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து கேட்டா கூட நோ யூஸ், நோ சூடு, நோ சரணை. இதுதான் பாஜகவின் சனாதன ராமராஜ்ய ஆட்சி. இதுக்கு சங்கிகள் முட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க சோத்த திங்கிறாங்களா இல்ல? அடுத்தது தேர்தலை தயவு செய்து இதை இவிஎம் மிஷின்ல பண்ணாதீங்க. இந்த இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச நாடுகளே வாக்கு சீட்ல தான் தேர்தல் நடத்துது. இதனாலதான் பிஜேபி தில்லுமுள்ளு பண்ணுது. நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னா வாக்கு சீட்டு முறைக்கு மாறவே மாட்டோம் அப்படிங்கிறது. சரி, விவிபேடையும் செக் பண்ணுங்கடா. அதாவது நம்ம நீ இவ்வளோ வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் அதுல வாக்கு சீட்டு வந்திருக்கும் இல்லையா, ஓட்டு போட போட விவிபேட்ல அது உள்ள சின்ன பாக்ஸ்ல ஒரு சீட்டு வரும், அதையும் எண்ணி டேலி பண்ணுங்கடானா தலைமை தேர்தல் அதிகாரி உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எங்க நேர்மையை சந்தேகப்படல, நாங்கெல்லாம் அப்பழுக்கற்றதவா அப்படின்னு சொன்னோம். ஆனால் ராகுல் காந்தி ப்ரூஃபோட எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உண்மைதான் சொல்றங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதை எடுத்துட்டு வா. நாங்க இந்த லிஸ்ட்டை கொடுக்கவே இல்லையே மாட்டின்ட்டா, அது என் குரலே கிடையாது, அது நானே இல்லையா, என்ன மாதிரி வேற யாரோ ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லிஸ்ட் எங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல போய் சட்டத்திற்கு புறம்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாசம் பண்ணுகிற வகையில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து பண்ணுகிறது. கடைசி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இந்த நாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு உரிமை, வாக்குரிமை. அதையும் இல்லாமல் பண்ணி ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே அதிகாரி, ஒரே கடவுள், அது எங்க மூடிச்சு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்காக எங்க மோடிஜி பகலா வியர்வை சிந்தி உழைச்சுட்டு இருக்க. அப்போ மக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி அதிகாரம் வாக்குரிமை, அதையும் இழந்துட்டு சங்கிகள் நிப்பாங்க அப்படின்னா தண்ணி வேணாம், அதான் அசிங்கமா அதான் சொல்ல போறேன்டா. என்ன ஜென்மண்டா நீங்களாம்? இதுக்கு கூட எப்படி டிவியில வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? காரி துப்புன போல இருக்கு உங்க மூஞ்சில. சே, என்ன ஜென்மம்! இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் இழந்துட்டு மாட்டு மூத்திரம் குடிப்பீங்களா, உங்க ஜீவோட மூத்திரம் குடிப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு புத்தியே இல்லையான்னு கேட்க தோணுது. பட் அப்படிலாம் கேட்கக்கூடாது, நாகரிகமாக பேச வேண்டும். சாரி. இப்போ ராகுல் காந்தி மேல நோட்டீஸ் அமைச்சிருக்கு. ராகுல் காந்தி வந்து ப்ரூவ் பண்ணணுமா அவர் சொன்னது உண்மைன்னு. ஆனால் இதே தேர்தல் ஆணையம் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 110 மேடைகள்ல பிரதமர் நரேந்திர மோடி மதவெறியை, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசியிருக்கிறாரே, அதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னா இல்லை, இல்லவே இல்லை. இப்போ இந்த மாதிரி வாக்காளர்கள் பட்டியல்ல தில்லுமுள்ள திருட்டுத்தனம் நடந்திருக்குன்னு எல்லா கட்சிகளும் எதிர்க்கும் பொழுது பிஜேபி மட்டும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கு, அமைதியா இருக்கு. எப்படி ட்ரம்ப் வந்து கழிவு ஊத்தினாலும் பிரதமர் நரேந்திர மோடி பொத்திக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைவரும் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ வாக்காளர் பட்டியலில் நடந்த தில்லுமுள்ளுங்கிறத யாருக்கு லாபம்? அந்த லாபம் அடைஞ்சவங்க தானே வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி, அப்ப தமிழ்நாட்டுல திமுக வின் பண்ணிச்சு, அப்போ வந்து கர்நாடகால இப்ப காங்கிரஸ் வின் பண்ணிருக்கு, நிறைய மாநிலங்கள்ல வேறு வேறு கட்சிகள் இருக்குது, அப்ப அவங்களும் தில்லுமுள்ளு பண்ண உன் அறிவுல நாங்க எவிடன்ஸோட எடுத்து போடுறோம், நீ எவிடன்ஸோட எடுத்து போடு. இப்ப நாங்க அதானே சொல்றோம், தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல தேர்தல் ஆணையத்துல தில்லுமுள்ளு இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இருக்கு, சட்டத்தை மதிக்கல அப்படின்னு நாங்க சொல்றோம். உனக்கு வக்கு இருந்தா வாயை திறந்து எல்லா தேர்தலையும் கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா தேர்தல். இது ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்னு எடுத்துக்கிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த கட்சி நீங்க ஜெயிச்சது சரியானது நீ வந்து ப்ரூவ் பண்ணிப்போம். பிஜேபி பிரதமர் மோடி வாக்கு சீட்டில் தில்லுமுள்ளு பண்ணாமல் தான் ஜெயிச்சார் அப்படிங்கறது யோக்கியம் இருந்தா வக்கு இருந்தா வந்து ப்ரூவ் பண்ணுங்க. இது ஒரு ஆர்குமெண்டா? நீங்கெல்லாம் ஜெயிச்சிங்களே ஆதாரத்தோட எடுத்து போடுறோம். ஒவ்வொரு தொகுதியில் தேர்தல் ஆணையம் எப்படி எல்லாம் வாக்காளர் லிஸ்ட்ல டோர் நம்பர் 00 இதுல 00 இருக்கு இல்லையா, இதுல அப்பா பேர்
ஏபிசிடி இஎஃப்ஜி. என்னன்னு கேக்குறீங்களா? இப்படிதாங்க அப்பா பேர் இருக்கு. ஏபிசிடி ஜிஹெச்ஐஎல் இதெல்லாம் அப்பா பேர். வாக்காளர் பட்டியல்ல இப்படிதான் இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் வந்து சொல்லட்டும், தேர்தல் ஆணையம் தன்னை தூய்மையானவர்கள்னு நிரூபிக்கட்டும், தங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து களையட்டும். ஏன் சிசிடிவி காட்சியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? எதுக்கு நீங்க சட்டத்தை திருத்துனீங்க? எதுக்கு முதல் நாள் ஈவினிங்கும் மறுநாள் காலையிலுக்கும் வாக்குப்பதிவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன் விவி பேடை வந்து கவுண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? ஏன் வாக்குப்பதிவுக்கு தேர்தலுக்கு வரமாட்டேங்கிறீங்க? எதுக்கு உங்களை கேள்வி கேட்கறவங்க மேலாம் வந்து நோட்டீஸ் அனுப்புறீங்க? ஏன் அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் பிஜேபிக்காரன் கேட்கவே மாட்டான், பொத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொத்திக்கிட்டு இருக்க கும்பல் தான் கேட்குது திமுக வின் பண்ணுச்சு, காங்கிரஸ் அங்க வின் பண்ணுச்சு, அப்ப அதெல்லாம் ஃபோர்ஜரியான்னு. பைத்தியக்காரங்க கிட்ட எங்க டிபேட் பண்ண முடியும்? சரி, இப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் தயவு செய்து நேர்மையாக நடந்து கொண்டு இதை விசாரிக்கணும். பிஎம் கேர் ஃபண்ட் வந்து அதெல்லாம் வந்து பிரைவேட் ஃபண்டு கணக்கு கூட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டா. பெகாசஸ் இந்த மாதிரி ஒட்டு கேட்டுருக்காங்க இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை, அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ரஃபேல் போர் விமானம் ரகசியம், நாட்டினுடைய பாதுகாப்பு, அதுவும் சீல் கவரில் போயிருச்சு. கடவுள்கிட்ட குறி கேட்டு பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு, அதுவும் போயிருச்சு. சிஜேஐ தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமிக்கலாம்ங்கிறதுல பேர் எடுக்கும் போதும் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதுலையாவது கடைசி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை ஓட்டு போடுவது, அதையும் பறிக்கிற மாதிரி பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் நடந்து கொள்ளும்போது உச்சநீதிமன்றம் இதையும் வேடிக்கை பார்க்குமானால் இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை இழந்துவிடும். அப்ப சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை, குற்றங்களை சரி செய்துக்கணும், ஒப்புக்கணும். தவறு செய்தவர்கள் வந்து ஒப்புக்கொண்டு அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் முழுக்க பட்டு டிங்கரிங் பார்க்கப்படணும். டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும். இண்டிபெண்டா வந்து செயல்படணும். பிஜேபிக்கு முட்டு கொடுக்கிற வேலையை, கூஜா தூக்குற வேலையை நிறுத்தணும் அப்படிங்கறதாங்க சொல்யூஷன்.